ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷர்ட்டில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். சரி, ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து இதை போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்றனால ட்ரை பண்ணுறேன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து யூகே ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டேஸ் வரும். அந்த ஒரு டேலேயும் வந்து கலர் ட்ரெஸ்ஸு, ஏதாவது கேரக்டர் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது சம்திங் போட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அவளோட ஸ்கூலில் வந்து நம்பர்ஸ் டேயா. ஸோ நம்பர்ஸ் டே அப்படின்னா ஷர்ட்டில் வந்து நம்பர் இருக்கிற மாதிரி ஷர்ட் வந்து போட்டு வரணுமா. பட் பாப்பா கிட்ட அந்த மாதிரி ஷர்ட் எதுவும் இல்லை. பட் வந்து அவளுக்கு ஷர்ட்டில் நம்பர் இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது பண்ணு இல்லை வாங்கி கொடுங்க அப்படின்னா. ஸோ நான் அப்போ தான் திங்க் பண்ணேன், நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஷர்ட்டில் வந்து மார்க்கர் வச்சு நம்பர்ஸ் தானே போட சொல்கிறாங்க, அதை டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஒயிட் கலர் ஷர்ட் அவகிட்ட இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களே வந்து ஷர்ட்டில் நம்பர்ஸ் போட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நெட்லேருந்து ஒரு ஷர்ட்டு டிசைன் எடுத்திருக்கோம். அந்த டிசைனை வந்து இதில் போட போகிறோம். இது வந்து எப்படி வருது அப்படின்றது தெரியல, எனக்கு பர்ஃபெக்டாக வருமானு தெரில. நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுதான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் டிசைன் பண்ணுறேன், பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இது வந்து தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்து கீழே வந்து எழுதியிருக்கேன் லெட்டர்லையும். ஸோ இதை வந்து நான் இப்போ மார்க்கர் வச்சு கலர் பண்ணிவிட்டு, நான் எதை பார்த்து இந்த டிசைன் பண்ணுறேன் அந்த டிசைன் ப்ளஸ் நான் பண்ண டிசைன் ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து கலர் யூஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து ஃபைனலாக நான் டிசைன் பண்ண ஷர்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்து இது பண்ணி முடிக்க 1 ஹவர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இங்கே நான் கொடுக்குற கலர் வந்து இந்த சைடு வந்து ஊறுது. அதனால் இடையில வந்து நோட் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஒரு டாட் வச்சாலே பக்கத்தில் ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருந்தது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் நெட்லேருந்து எடுத்த டிசைன் ட்ரெஸ்ஸு. ஸோ அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.